Hi, hello everyone. இப்ப நம்ம என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் டிஸ்கஸ் பண்ண போறோம். சரியா? சோ இந்த பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் அப்படிங்கிற டாபிக் வந்து பார்த்தோம்னா யாரோட அப்படியே சிமிலர் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் யாரோட சிமிலர் அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி ஒரு டாபிக் டிஸ்கஸ் பண்ணிருப்போம். சரியா? டைம் அண்ட் ஒர்க். சோ அந்த டைம் அண்ட் ஒர்க்கோட அதே கான்செப்ட் தான். சரியா? இங்க ஒரே ஒரு சேஞ்ச் மட்டும் தான் இருக்கும், மத்தபடி வேற எதுவுமே கிடையாது. இந்த ஒரே ஒரு சேஞ்ச் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா we can easily மூவ் ஆன். சரியா? சோ ஈஸியா சால்வ் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டே இருக்கலாம், நம்ம போயிட்டே இருக்கலாம். சோ ஒரு பெரிய விஷயமே கிடையாது. சோ அப்ப இதை எப்படி சால்வ் பண்றது அப்படின்னா என்ன பண்ண போறோம், இன்னைக்கு நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ அதுக்கு முன்னாடி இந்த பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சோ சிஸ்டம் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு டேங்க். சரியா? சிஸ்டம் அப்படிங்கிறது என்னவா இருக்கும், எனக்கு டேங்கா இருக்கும். சோ இந்த டேங்க்குள்ள என்ன ஃபில் ஆகும் அப்படின்னா பைப் வழியா வாட்டர் ஃபில் ஆகும். சரியா? ஒரு சிஸ்டம்குள்ள பைப் வழியா என்ன ஃபில் ஆகுது, எனக்கு வாட்டர் ஃபில் ஆகுது. சரியா? இப்போ இந்த பைப் வழியா வாட்டர் ஃபில் ஆகிறதுக்கு சம் டைம் எடுத்துக்கும் இல்லையா? அப்ப ஃபில் ஆகுது அப்படிங்கும் போது அங்க என்ன நடக்குது, பாசிட்டிவ் ஒர்க் தானே நடக்குது ஃபில் ஆகுறனால. சோ அப்போ இங்க என்ன எடுத்துக்கிறேன்னா நானு, சோ ஒரு இந்த பைப் வந்து இந்த சிஸ்டம் ஃபில் பண்றதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்குது அப்படின்னா 6 hours எடுத்துக்குது. சரியா? இப்ப நான் என்ன பண்றேன்னா இன்னொரு பைப், இதுவும் என்ன பைப்பா இருக்கு, எனக்கு இன்லெட் பைப்பா இருக்கு. இன்லெட் பைப்னா அந்த பைப் வழியா தண்ணி உள்ள வரும். சரியாப்பா? சோ அப்ப இதுவும் என்னதான் பண்ணுதுன்னா ஃபில் பண்ணுது அப்படிங்கறனால இதோட ஒர்க்கும் என்னவாதான் இருக்கும், எனக்கு பாசிட்டிவ் ஒர்க்கா தான் இருக்கும். இந்த பைப் வந்து இந்த டேங்க ஃபில் பண்றதுக்கு 5 hours எடுத்துக்குது. அப்ப என்கிட்ட என்ன கொஸ்டின் கேட்பாங்க, ரெண்டு பைப்பும் சேர்ந்து இந்த டேங்க ஃபில் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இந்த பைப் மட்டும் ஃபில் பண்ணுதுன்னா 6 hours, இந்த பைப் மட்டும் ஃபில் பண்ணுதுன்னா 5 hours. அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து இதை ஃபில் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துப்பாங்கன்னு நமக்கு தான் தெரியும்ல. ஏவோட 1 day ஒர்க், பியோட 1 day ஒர்க். அப்ப ரெண்டு பேரோட 1 day ஒர்க்க கண்டுபிடிக்கலாமா, ஏ பிளஸ் பியோடது. அதே தானே இங்கேயும் நடக்குது. அப்போ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் பைப்போட 1 day ஒர்க் 1/6, செகண்ட் பைப் வந்து 1 hourக்கு எவ்வளவு ஃபில் பண்ணும்னா 1/5. அப்ப ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு கிடைக்கிற வேல்யூ என்னவா இருக்கும், 11/30 இருக்குமா? 11/30ங்கிறது என்னப்பா, 11/30ங்கிறது என்னது, 1 மணி நேரத்துக்கு இவங்க ரெண்டு பேரும் பண்ணின ஒர்க். அப்படிதானே? அப்ப இத வந்து என்னவா மாத்தணும், நானு டைமா மாத்தணும்னா எப்படி மாத்தலாம், நானு 30/11 hours. 30/11 hours என்னன்னு எழுதலாம் நானு, 2 times 22, 8/11 hours தான் என்னவா இருக்கும், ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த டேங்க ஃபில் பண்ண எடுத்துக்கக்கூடிய டைமா இருக்கும். சரியா? இதுல இன்னொரு கேஸ் என்ன நடக்கும் அப்படின்னா, இப்ப பாசிட்டிவ் ஒர்க்ங்கிறது நடக்குது, ஃபில் ஆகுறத நான் பாசிட்டிவ் ஒர்க்னு எடுத்துப்பேன். இந்த இடத்துல ஒரே ஒரு சேஞ்ச் டைம் அண்ட் ஒர்க்கோட கம்பேர் பண்ணும்போது டைம் அண்ட் ஒர்க்ல முழுக்க பாசிட்டிவ் ஒர்க் தான், எங்கேயுமே நெகட்டிவ் ஒர்க்கை நம்ம பார்க்கவே மாட்டோம். பட் இந்த இடத்துல என்ன இருக்கும்னா அவுட்லெட் பைப் இருக்கும். இந்த அவுட்லெட் பைப் மூலமா தான் எனக்கு கிடைக்கிறது என்னவா இருக்கும், நெகட்டிவ் ஒர்க்கா இருக்கும். அப்ப என்ன ஆகுது, டேங்க் வந்து என்ன ஆகுது, எனக்கு எம்டி ஆகுது, லீக் ஆகுது. புரியுதா? அப்போ இந்த டேங்க் வந்து லீக் ஆகுது. அப்ப இந்த டேங்க் லீக் ஆகுது அப்படிங்கும் போது இந்த டேங்க் வந்து எவ்வளவு நேரத்துல லீக் ஆகும்னா 10 hours லீக் ஆகும். இந்த டேங்க் எவ்வளவு நேரத்துல லீக் ஆகும், எனக்கு 10 hours லீக் ஆகும் அப்படிங்கும் போது சோ அப்போ ஓவராலா அப்போ ஒரு பைப் வந்து 6 மணி நேரத்துல ஃபில் பண்ணும், ஒரு பைப் வந்து 5 மணி நேரத்துல ஃபில் பண்ணும், ஒரு பைப் வந்து 10 மணி நேரத்துல எம்டி பண்ணும். புரியுதா? அப்போ இவங்க 3 பேரும் சேர்ந்து இந்த டேங்க ஃபில் பண்ண எவ்வளவு டைம் எடுத்துப்பாங்க அப்படின்னா எப்படிப்பா கண்டுபிடிக்கலாம், பாசிட்டிவ் ஒர்க்கா 1/6ங்கிறது ஃபில் பண்றது, 1/5ங்கிறது ஃபில் பண்றது, இந்த 1/10ங்கிறது எம்டி பண்ணுது டேங்க். சரியா? அப்ப டேங்க்ல இருந்து தண்ணி என்ன ஆகுது, வெளியில போகுது. அதனால இங்க என்ன வரணும், எனக்கு -1/10. எங்க லீக்கேஜ் எம்டி அப்படிங்கிற வேர்டை பாக்குறீங்களோ அந்த இடத்துல என்ன வரணும், நமக்கு மைனஸ் சைன் வரணும். பிகாஸ் அந்த இடத்துல என்ன ஒர்க் நடக்குது, நமக்கு நெகட்டிவ் ஒர்க் நடக்குது. அப்ப இவங்களுக்கு ஆஸ் யூசுவல் எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்ணனா எனக்கு கிடைக்கிறதா என்னவா இருக்கும், இந்த டேங்க இவங்க 3 பேரும் சேர்ந்து ஃபில் பண்றதுக்கு என்ன டைம் எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்றதா இருக்கும். சரியா? சோ இதுதான் வந்து ஒரு சிம்பிள் கான்செப்ட் ஆஃப் பைப்ஸ் அண்ட் சிஸ்டம். சோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம்னா கொஸ்டினுக்கு போகலாம். கொஸ்டினுக்கு போகும்போது அங்க ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அந்த டைம்ல நான் உங்களுக்கு என்ன பண்றேன், அந்த கொஸ்டின் எப்படி ப்ரொசீட் பண்ணலாம், வேற என்ன கான்செப்ட் இருக்கு அதுக்குள்ள அப்படிங்கறதெல்லாம் எங்க பாக்கலாம், நம்ம கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது பாக்கலாம். சரியா? எனக்கு பேசிக்கா தெரிய வேண்டியது யாரு பாசிட்டிவ் ஒர்க், யார் நெகட்டிவ் ஒர்க். அப்ப நெகட்டிவ் ஒர்க்குங்கிற இடத்துல என்ன வேர்டிங்ஸ் வரும் அப்படின்னா எம்டி பண்றது, லீக் பண்றது. இந்த ரெண்டு வேர்டையும் வச்சுதான் என்ன பண்ணுவேன் நான் சொல்லுவேன். சரியாப்பா? சோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அப்போ எக்ஸசைஸ்க்கு போயிடலாம். என்ன கொடுத்திருக்காங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், pipe A can fill a tank in 10 hours and pipe B can fill it in 15 hours. pipe A வந்து 10 hours ஃபில் பண்ணுமா, பைப் B வந்து 15 hours ஃபில் பண்ணுமா. அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து ஃபில் பண்றதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துப்பாங்க? அப்ப இப்பதானே சொன்னோம், பைப் A ஓட 1 hour ஒர்க் என்னது
1/10 1 ஹவர்ல 1/10 ஃபில் பண்ணுமா? 1 ஹவர் ஒர்க் 1/10. பைப் B யோட 1 ஹவர் ஒர்க் என்னது? 1/15. இப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து 1 ஹவருக்கு எவ்வளவு ஃபில் பண்ணுவாங்க அப்படின்னு என்ன பண்ண போறோம்? நம்ம கண்டுபிடிக்க போறோம். அப்போ இந்த மாதிரி கேஸ் வரும்போது டைரக்டா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா AB டிவைடட் பை, அதாவது நம்ம எப்படி இவ்வளவு நேரம் பார்த்துட்டு இருந்திருப்போம்ல, எப்படி பார்த்திருந்திருப்போம் அப்படின்னா இப்படிதான் இருந்திருக்கும். 1/A 1/A பிளஸ் 1/B. A யோட 1 டே ஒர்க் 1/A, B யோட 1 டே ஒர்க் 1/B அப்படின்னா என்ன டைம் எடுத்துப்பாங்க அப்படின்னு கண்டுபிடிப்போம். எப்படி கண்டுபிடிப்போம் நம்ம? சோ எல்சிஎம் எடுக்க சொல்லுவேன். கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா A பிளஸ் B டிவைடட் பை ABன்னு இருப்பாங்களா? அப்போ A பிளஸ் B டிவைடட் பை ABங்கும் போது இது எதை மென்ஷன் பண்ணுது? வர்க்க மென்ஷன் பண்ணுதா? அப்ப இவங்களை டைமா மாத்தணும்னா என்ன சொல்லியிருக்கேன்? ஃபிளிப் மெத்தட்ல ரெசிப்ரோக்கல் சொல்லியிருக்கேனா? அப்ப டைமா மாத்துறதுக்கு AB டிவைடட் பை A பிளஸ் B. புரியுதா? days or hours or work something. ஓகேவா? அப்ப டைரக்டா இந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம்னா AB டிவைடட் பை A பிளஸ் B ன்னு எடுத்துக்கலாம் தானே? AB னா டிவைடட் பை A பிளஸ் B. ஓகேவா? சோ அப்ப இதை சால்வ் பண்றேங்கும் போது 3 5 5 2 3 2s are என்னது 6. அப்ப எவ்வளவு டைம் எடுத்துக்கிறாங்க? 6 ஹவர்ஸ் எடுத்துக்கிறாங்க. டைரக்டா சொல்லலாம். சரியா? இல்ல எப்படி சொல்றது? நீங்க எப்படி சால்வ் பண்ணீங்களோ அதே ஆன்சர் தானே கிடைக்க போகுது. இப்ப 15 10 இருக்குன்னா 115 15. சோ 115 பிளஸ் 10 டிவைடட் பை மல்டிப்ளை பண்ணா 15 into 10. சரியா? இதை சால்வ் பண்ண என்ன கிடைக்குது எனக்கு? 25 டிவைடட் பை 25 divided by 15 into 10. அப்ப இத கேன்சல் பண்ணானா இது 5, இது 3, இது 1, இது 2. அப்ப 1/6. அப்ப பைப் ஏவும் பைப் பியும் சேர்ந்து 1 ஹவருக்கு எவ்வளவு ஃபில் பண்றாங்கன்னா 1/6. அப்ப எவ்வளவு நேரத்துல ஃபில் பண்ணி முடிப்பாங்கன்னா 6 ஹவர்ஸ். 1 ஹவருக்கு 1/6 ஃபில் ஆகுது அப்படின்னா ஹோலா ஃபில் பண்ணி முடிக்கிறதுக்கு 6 ஹவர்ஸ் ஆகும் அப்படின்னு நம்மளால என்ன பண்ண முடியுது? சொல்ல முடியுது. உங்களுக்கு இந்த இது ஞாபகம் வச்சுக்கோங்க, நிறைய கேசஸ்ல யூஸ் ஆகும். சரியாப்பா? அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? 3 pipes A, B and C can fill a tank. மூணு டேங்க்குமே என்னதான் பண்ணுவாங்களாம்? ஃபில் தான் பண்ணுவாங்களாம். சரியா? சோ A வந்து ஃபில் பண்றதுக்கு 10 minutes, B ஃபில் பண்றதுக்கு 12 minutes, C ஃபில் பண்றதுக்கு 15 minutes. எல்லா பைப்பையும் நான் ஓபன் பண்ணி விட்டேன் அப்படின்னா 3 பேரும் சேர்ந்து அந்த டேங்கை ஃபில் பண்ண எவ்வளவு டைம் எடுத்துப்பாங்க? அப்ப 3 பேருமே ஃபில் பண்றவங்களா இருக்கனால நான் என்ன எடுத்துக்கிறேன்? A வந்து Aவோட 1 minute ஒர்க் என்னது? 1/10. B யோட 1 minute ஒர்க் என்னது? 1/12. C யோட 1 minute ஒர்க் என்னது? 1/15. அப்ப 3 பேரும் சேர்ந்து டேங்க் என்ன பண்றாங்க? ஃபில் பண்றாங்க. அப்ப 10 12 15 எல்சிஎம் எடுத்தோம்னா என்ன கிடைக்கும் நமக்கு? 60 கிடைக்குமா? அப்போ 60 இங்க வந்து 6 வந்துரும், இங்க 5 வந்துரும், இங்க 4 வந்துரும். அப்ப யார் வராங்க நமக்கு? 15/60. 15/60 என்னமா? 15/60 1 மினிட்டுக்கு எவ்வளவு ஃபில் ஆகுது? எவ்வளவு ஒர்க்? 1 மினிட்டுக்கு 15/60 புரியுதா? அப்ப அதாவது 1 மினிட்க்கு 15/60 ஃபில் ஆகுதுன்னா டோட்டலா ஃபில் ஆகிறதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கணும்? ரெசிப்ரோக்கல் பண்ணணுமா? அப்ப 60/15. அப்ப 60/15 அப்படின்னா கேன்சல் பண்ணா யார்ப்பா வந்துருவாங்க? 4 minutes வந்துருவாங்களா? புரிஞ்சுதா எப்படி சால்வ் பண்ணணும்னு? புரியுதா? இது நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாமா? நெக்ஸ்ட் क्वेश्चन. A tap can fill a cistern in 8 hours and another can empty it in 16 hours. ஒரு டேப் ஃபில் பண்றதுக்கு 8 மணி நேரம் எடுத்துக்குது, இன்னொன்னு எம்டி பண்றதுக்கு 16 மணி நேரம் எடுத்துக்குது. If both the taps are open simultaneously, the time taken to fill the tank is. இப்போ நான் என்ன பண்றேன்? ரெண்டு டேப்பையும் ஒரே டைம்ல திறந்து விட்டேன் அப்படின்னா அது ஃபில் ஆகிறதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்கும்? சரியா? ஒன்னு வந்து 8 மணி நேரத்துல ஃபில் ஆகும், இன்னொன்னு வந்து 16 மணி நேரத்துல எம்டி ஆகும். எம்டி லீக்கேஜ் எல்லாம் பார்த்தா அங்க என்ன ஒர்க் நடக்குது? நெகட்டிவ் ஒர்க் நடக்குது. அப்ப ஃபில் ஆகிறது 8 ஹவர்ஸ். யார் வந்துருவாங்க இங்க? 1/8 பிளஸ் 1/8. இன்னொன்னு என்ன ஆகுது? அப்போ ஃபில் ஆகுறதோட 1 hour ஒர்க் வந்து 1/8. எம்டி ஆகுறதோட 1 hour ஒர்க் என்னது? 1/16. அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து ஃபில் பண்றதுக்கு என்ன டைம் எடுப்பாங்க? சரியா? அப்ப சால்வ் பண்ணா என்ன வேல்யூ கிடைக்குது நமக்கு? 16 minus 8 னா 8. 8 divided by 8 into 16 LCM எடுத்தோம்னா கேன்சல் பண்ணா 1/16. அப்ப 1/16 னா ஒரு 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 பைப் வந்து ஃபில் பண்றது, இன்னொரு பைப் வந்து எம்டி பண்றது, ரெண்டு பேரும் சேர்ந்து ஃபில் பண்றதுக்கு. அப்போ 1 ஹவருக்கு வந்து 1/16 ஃபில் பண்றாங்கன்னா டோட்டலா ஃபில் பண்றதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துப்பாங்க? 16 ஹவர்ஸ் எடுத்துப்பாங்க. ஓகேவா? சோ இப்ப இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. என்ன அப்படின்னா, சோ ஏபின்னு ரெண்டு பேர் இருக்காங்க.
A வந்து x ஹவர்ஸ்ல ஃபில் பண்ணும், B வந்து 2x ஹவர்ஸ் மைனஸ் பின்னு எழுதிருக்கேன்னா B வந்து 2x ஹவர்ஸ்ல எம்டி பண்ணும். அப்போ எனக்கு x ஹவர்ஸ்ல வந்து என்ன ஆகுது, ஃபில் ஆகுறது, எம்டி ஆகிறதுக்கு 2x ஹவர்ஸ் ஆகுது. புரியுதா? அப்போ எனக்கு இங்க ஒரு டேங்க் இருக்கு. சோ அப்ப இதுதான் வந்து என்ன பண்ணுது, ஃபில் பண்ணுது. இப்ப இது வந்து ஒரு பெரிய பைப் இருக்கு. இந்த பெரிய பைப் தான் உள்ள வந்து என்ன பண்ண போகுதுன்னா எனக்கு வாட்டரை ஃபில் பண்ண போகுது. சரியா? இப்போ இது வந்து என்ன ஆகுது, ஃபில் ஆகிறதுக்கு எக்ஸ் ஹவர்ஸ் ஆகுது. ஆனா வெளியில தண்ணி வந்து லீக் ஆகி எம்டி ஆகிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது, 2x ஹவர் தான். அப்ப எக்ஸ விட 2x ஹவர் பெருசு தானே, அப்ப லேட் ஆகுது தானே எம்டி ஆக. புரியுதா? அப்ப எம்டி ஆக லேட் ஆகுதுன்னா இங்க ஏதோ ஒரு சின்ன பைப் வழியாதான் எனக்கு என்ன ஆயிட்டு இருக்கு, எம்டி ஆயிட்டு இருக்கு. சரியா? சோ அப்போ அதே மாதிரி இன்னொரு கண்டிஷன். இப்ப ஏ வந்து என்ன ஆகுதுன்னா எம்டி ஆகுது, பி வந்து ஃபில் ஆகுது. ஏ எம்டி ஆகுறது எக்ஸ் ஹவர்ஸ் எடுத்துக்குது, பி எம்டி ஆவர் பி வந்து ஃபில் ஆகுறதுக்கு 2x ஹவர்ஸ் எடுத்துக்குது. புரியுதா? அப்போ இங்க டிஃபரன்ஸே பாருங்களேன். இங்க எக்ஸ் ஹவர்ஸ்ல ரொம்புது, 2x ஹவர்ஸ்ல தான் லீக் ஆகுது, எம்டி ஆகுறதுக்கு 2x ஹவர்ஸ் ஆகுது. புரியுதா? இங்க வந்து நிரம்பு, அதாவது இங்க வந்து என்ன ஆகுது, நிரம்புறதுக்கு எக்ஸ் ஹவர்ஸ் ஆகும். அதாவது ஏ வந்து இப்ப என்னவா இருக்குன்னு சொன்னேன் நானு, லீக் ஆகுது அப்படின்னு சொன்னேன். அப்போ ஏ வந்து லீக் ஆகுது, பி வந்து ஃபில் ஆகுது அப்படிங்கும் போது இப்ப பாருங்க, ஒரு பைப் எடுத்துக்கிறேன். சோ இப்ப இது வந்து பார்த்தோம்னா சின்ன பைப்பு. சரியா? எனக்கு வெளியில லீக் ஆகுறது வந்து நல்ல பெரிய பைப்பு. புரியுதா? அப்போ இதுக்குள்ள தண்ணி எனக்கு வர 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 பெரிய டேப் வழியா என்ன ஆயிடும், சீக்கிரம் தண்ணி வெளியில வந்துரும் தானே. இங்க பெரிய டேப் வழியா தண்ணி உள்ள வந்து சின்ன டேப் வழியா லீக் ஆகுது அப்படிங்கும் போது எனக்கு லீக்கேஜ் ஆக டைம் எடுக்கும். அப்ப இங்க என்ன ஆகும், எனக்கு சிஸ்டம் ஃபில் ஆகும். சரியா? இங்க வந்து சின்ன டேப் வழியா தண்ணி உள்ள வந்து பெரிய டேப் வழியா வெளியில போகுதுங்கும் போது டெஃபினட்டா இந்த இடத்துல என்ன ஆயிடும், எனக்கு எம்டி ஆகும். அப்போ இந்த கேஸ்ல புரியுதா என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த கேஸ்ல என்ன நடக்கும் அப்படின்னா, இது ஃபில் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கும், எம்டி பண்றதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, எந்த கண்டிஷன்ல எக்ஸ் ஹவர்ஸ் 2x ஹவர்ஸ், எக்ஸ் ஹவர்ஸ் 2x ஹவர்ஸ் இந்த மாதிரி எனக்கு நம்பர்ஸ் இருந்தா மட்டும்தான். அப்போ இது ஃபில் பண்றதுக்கும் 2x ஹவர்ஸ் தான் எடுத்துக்கும், எம்டி பண்றதுக்கும் 2x ஹவர்ஸ் தான் எடுத்துக்கும். புரியுதா? இது ஒரு கண்டிஷன். இப்ப நம்ம பார்த்த இந்த கொஸ்டினே பாருங்களேன். ஃபில் பண்றதுக்கு 8 மணி நேரம், எம்டி ஆகிறதுக்கு 16 மணி நேரம். அப்ப எக்ஸ் ஹவர்ஸ்ல ஃபில் ஆகுது, எம்டி ஆகிறதுக்கு 16 ஹவர்ஸ் ஆகுது. அப்ப எக்ஸ் 2x தானே. அப்ப எனக்கு ஆன்சர் எதுல கிடைச்சது, பாசிட்டிவ்ல தானே கிடைச்சது. புரியுதா? அப்ப ஆன்சர் பாசிட்டிவ்ல கிடைச்சதுன்னா இது என்ன ஆகுதுன்னு அர்த்தம், ஃபில் ஆகுதுன்னு அர்த்தம். எவ்வளவு நேரத்துல ஃபில் ஆகுது, 2x ஹவர்ஸ்ல ஃபில் ஆகுது. அப்ப 2x ஓட வேல்யூ தானே இந்த 16. புரியுதா? டைரக்டாவே என்ன பண்ணலாம், நானு ஆன்சர் சொல்லலாம் இந்த கான்செப்ட் புரிஞ்சதுன்னா. புரியுதா? அப்போ ஒரு தண்ணி எனக்கு ஒரு பைப் வழியா, அதாவது பெரிய பைப் வழியா தண்ணி வந்து சின்ன பைப் வழியா வெளியில போகுதுன்னா ஃபில் ஆகும். சரியா? இதுவே சின்ன பைப் வழியா தண்ணி உள்ள வந்து பெரிய பைப் வழியா வெளியில போகுதுங்கும் போது எம்டி ஆகும். சரியா? இதுதான் கேஸ். சோ அப்ப மல்டிபிள்ஸ் பார்க்கும்போது டெஃபினட்டா உங்களுக்கு இங்க 8 ஹவர்ஸ் 16 ஹவர்ஸ் இருக்கு, அப்ப எக்ஸ் ஹவர்ஸ் 2 ஹவர்ஸ் இருக்கு. அப்போ 8 ஹவர்ஸ் 16 ஹவர்ஸ் பார்த்தாலே தெரியுது இல்ல, 8 ஹவர்ஸ்ல ரொம்பறது 16 மணி நேரம் ஆகுது லீக் ஆகிறதுக்கு. அப்ப ஃபில் ஆகுதுன்னு அர்த்தம். புரியுதா? சோ இதுதான் வந்து கேஸ். இத புரிஞ்சுக்கோங்க. சரியாப்பா? அடுத்த क्वेश्चन பார்க்கலாம் நம்ம. Next question என்ன கொடுத்திருக்காங்க, a tap can fill a tank in 12 minutes and another can empty in 8 minutes. If both taps are open simultaneously, the time taken to empty the tank is. So அப்போ 1 வந்து fill ஆகுது. எவ்வளவு நேரத்துல fill ஆகுது, fill ஆகிறதுக்கு 12 minutes எடுக்குது. அப்போ 1 minuteல எவ்வளவு fill பண்ணுவோம்னா 1 minuteல அதோட ஒர்க் என்னவா இருக்கும், 1/12 இருக்கும். another can empty in 8 minutesனா நல்லா பாருங்க, 12 நிமிஷம் ஆகுது ஃபில் ஆகிறதுக்கான, எம்டி 8 நிமிஷத்துலயே ஆகுது. அப்ப கண்டிப்பா அந்த டேங்க் என்ன ஆகுற டேங்க், எம்டி ஆகுற டேங்க். புரியுதா? அப்போ இந்த கேஸ்ல வந்து எனக்கு மல்டிபிள்ஸ் இல்லல்லப்பா. முன்னாடி பார்த்தோம்னா 8 16 மல்டிபிள்ஸ்ல இருந்தது, இங்க நமக்கு மல்டிபிள்ஸ் இல்லல்ல. அதனால என்ன பண்ண முடியாது, நம்மளால இத அப்படி சால்வ் பண்ண முடியாது. நம்ம யூசுவலா சால்வ் பண்ற மாதிரி சால்வ் பண்ணலாம். அப்போ 1 மினிட்க்கு இது வந்து ஃபில் பண்றது 1/12 ஃபில் பண்ணும் அதோட ஒர்க். சரியா? இங்க எம்டி பண்றது வந்து பார்த்தோம்னா 1/8. அப்போ எம்டிங்கிறனால என்ன ஒர்க் வரணும், எனக்கு நெகட்டிவ் ஒர்க் வரணும். அப்ப ரெண்டு பேரையும் சேர்க்கும் போது எனக்கு என்ன ஆகுது அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப இதை சால்வ் பண்ணலாமா? சால்வ் பண்ணா யார் வருவாங்க, 8 - 12 divided by 12 into 8. ஓகே, அப்ப 8 - 12 னா -4 divided by 12 into 8 அப்படிங்கும் போது 1 times இது 2 times, அப்போ -1/24 -1/24. அப்போ ஒரு நிமிஷத்துக்கான ஒர்க் என்னது, -1/24. அப்போ எம்டி பண்றதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்கும்,
24 minutes எடுத்துக்கும். அப்ப மைனஸ்ல வருதுன்னா என்ன ஆகுதுன்னு அர்த்தம்? எம்டி ஆகுதுன்னு அர்த்தம். அப்ப அந்த இடத்துல நெகட்டிவ் ஒர்க்னா அந்த மைனஸ்ல வரதுதான் ஆன்சர். புரியுதா? அப்ப 24 minutesல என்ன ஆகுது? நமக்கு எம்டி ஆகுது. நார்மல் அப்படியே டைம் அண்ட் ஒர்க் கான்செப்ட் தான், வேற எதுவுமே கிடையாது. இந்த இடத்துல வந்து எனக்கு எப்ப மட்டும் சைன் மாறும்னா, எங்க அந்த எம்டிங்கிற வேர்டு பாக்குறீங்களோ, லீக்கேஜ்ங்கிற வேர்ட் பாக்குறீங்களோ, அப்ப மட்டும் சைன் மாறும். சரியாப்பா? புரிஞ்சுதா இது? அடுத்த கொஸ்டினுக்கு போலாமா? சோ நெக்ஸ்ட் கொஸ்டின். Two pipes can fill a tank in 16 hours and 12 hours respectively. A third pipe can empty the tank in 24 hours. So அப்போ ரெண்டு பைப் ஃபில் பண்ணுது, ஒரு டேங்க் எம்டி பண்ணுது. அப்ப மூணு பேரும் சேர்ந்து ஃபங்க்ஷன் பண்ணாங்கன்னா ஃபில் ஆகிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அப்போ 16 ஹவர்ஸ்னா 1/16 1 hour ஒர்க். இங்க 1 hour ஒர்க் வந்து 1/12. ரெண்டு பேரும் ஃபில் ஆகுறவங்களா, அதனால பிளஸ்ஸா. இன்னொருத்தவங்க என்ன ஆகுறாங்க? தேர்ட் பைப் சி எம்டி ஆகுறாங்க. எவ்வளவு நேரத்துல? 24 ஹவர்ஸ்ல. அப்போ சி வந்து 1 hour work 1/24 லீக் ஆகுறனால மைனஸ். அப்ப 16 12 24 எல்சிஎம் எடுத்தா யார் வருவாங்க? 48. 16 3s are 12 4s are 2. ஓகேவா? அப்ப எவ்வளவு நேரத்துல ஃபில் ஆகும்னா 7 - 2 னா யார் வந்துருவாங்க? 5/48. அப்ப 5/48ங்கிறது 1 hour ஓட ஒர்க். அப்ப 1 hour ஒர்க் வந்து 5/48னா ஹோல் ஒர்க் கம்ப்ளீட் ஆக எவ்வளவு நேரம் ஆகும்? 48/5னா 5 டேபிள்ல கேன்சல் பண்ணா 9 times 45. அப்ப 9 3/5 hours ஆகும். புரிஞ்சுதா? சோ ரெண்டு பேர் வந்து ஃபில் பண்றாங்க, ஒருத்தவங்க எம்டி பண்றாங்க. எம்டி பண்றனால மைனஸ். ஓகேவாமா? அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். A system has two taps which fill it in 12 minutes and 15 minutes respectively. So ரெண்டு டேப் இருக்கு. ஒன்னு வந்து 12 minutesல fill பண்ணும், இன்னொன்னு வந்து 15 minutesல fill பண்ணும். There is also a waste pipe in the system. அங்க ஒரு waste pipe இருக்கு. waste pipeனா யாரு? வெளியில தண்ணி வெளியில போறது. சரியா? சோ அப்ப இந்த எல்லாத்தையும் நான் ஓபன் பண்ணும்போது இப்ப என்ன பண்றேன்? ரெண்டு வந்து fill பண்ணுது, ஒன்னு வந்து எம்டி பண்ணுது. சரியா? சோ இந்த fill பண்றது எம்டி பண்றது எல்லாத்தையும் நான் திறந்து விட்டேன் அப்படிங்கும் போது என்னோட டேங்க் எவ்வளவு நேரத்துல ஃபில் ஆகும்னா, இந்த ரெண்டு ஃபில் பண்ற டேங்க் ஒரு எம்டி, அதாவது ரெண்டு ஃபில் பண்ற பைப்பு ஒரு எம்டி ஆக்குற பைப்பு, ரெண்டு பேரையும் நான் 3 பேரையும் நான் ஓபன் பண்ணி விடுறேன் அப்படிங்கும் போது ஓவராலா என்னோட டேங்க் ஃபுல் ஆகுறதுக்கு 20 minutes ஆகுது. அப்ப இந்த இடத்துல எனக்கு என்ன தெரியலன்னா, ஃபில் ஆகுறவங்கள டேட்டா தெரியுது. சரியா? யாரு தெரியல? லீக் ஆகுற எம்டி ஆகுற டேட்டா தெரியல. அப்ப இங்க ஃபில் ஆகுறவங்க யாரு? ஃபர்ஸ்ட் 1/12. ஃபர்ஸ்ட் ஒரு பைப் இருக்கு, இதோட 1 minute ஒர்க் வந்து 1/12. இன்னொரு பைப் ஃபில் பண்ணுது, இதோட 1 minute ஒர்க் வந்து 1/15. சரியா? இன்னொரு பைப் வந்து வேஸ்ட் பைப். சரியாப்பா? அது என்ன பண்ணுது? எம்டி பண்ணுது. அதனால இது எவ்வளவு நேரம் எடுத்துக்குதுன்னு எனக்கு தெரியாது. எம்டி பண்ண எவ்வளவு நேரம் எடுத்துக்குதுன்னு தெரியாது. அப்போ அது ஃபார் எக்ஸாம்பிள் சம் மினிட்ஸ் எடுத்துச்சு அப்படின்னா, எக்ஸ் மினிட்ஸ் எடுத்துச்சு அப்படின்னா, அப்போ அதோட 1 minute ஒர்க் என்னவா இருக்கும்? 1/x தானே இருக்கும். புரியுதா? இவங்க 3 பேரும் சேர்ந்து அந்த டேங்க ஃபில் பண்றதுக்கு எவ்வளவு டைம் எடுக்கிறாங்கன்னா 20 minutes. அப்போ இங்கேயும் 1 minute ஒர்க் தானே, 1/20. புரிஞ்சுதா? அப்ப இதை சால்வ் பண்ணலாமா நம்ம? 1/12 plus 1/15 minus 1/20 is equal to 1/x. ஓகேவா? 12 15 20 எல்சிஎம் எடுத்தா டெஃபினெட்லி 60 தான் வரும். அப்போ 60 எல்சிஎம் எடுக்கிறேன் அப்படிங்கும் போது 12 5s are 60, 15 4s are 60, 3 times 60, okay, is equal to 1/x. அப்போ 9 minus 3 na 6, அப்போ 6/60 na 1/10. அப்போ 1/10 is equal to 1/x na x ஓட வேல்யூ என்னதுப்பா? 10 minutes. அப்போ அந்த எம்டி பண்றது எவ்வளவு டைம் எடுத்துக்குது? 10 minutes. ஒன்னு வந்து 12 minutesல ஃபில் ஆகும், இன்னொன்னு 15 minutesல ஃபில் ஆகும், இன்னொன்னு 10 minutesல எம்டி ஆகும். அப்ப டேங்க் என்ன ஆகுது? ஃபில் ஆகுது. எவ்வளவு நேரத்துல ஃபில் ஆகுது? 20 minutesல ஃபில் ஆகுது. புரிஞ்சுதா இது? அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? Next question. A system is normally filled in 8 hours. Usually ஒரு சிஸ்டம் எவ்வளவு நேரத்துல ஃபில் ஆயிடும்னா 8 ஹவர்ஸ்ல ஃபில் ஆயிடும். ஆனா அது வந்து இன்னும் 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்குது. எதனால? அதாவது அது வந்து எப்பயுமே யூசுவலா ஒரு சிஸ்டம் ஒரு டேங்க் வந்து ஃபில் ஆகிறதுக்கு 8 மணி நேரம் எடுத்துக்கும். ஆனா டேங்க்ல லீக்கேஜ், அதோட பாட்டம்ல லீக்கேஜ் இருக்கறனால அந்த டேங்க் ஃபில் ஆகிறதுக்கு இன்னொரு 2 மணி நேரம் எக்ஸ்ட்ராவா எடுத்துக்குது. யூசுவலா 8 மணி நேரத்துல ஃபில் ஆகுறது இன்னும் 2 மணி நேரம் எக்ஸ்ட்ராவா எடுத்து ஃபில் ஆகுதுன்னா எவ்வளவு டைம் எடுத்துக்குதுப்பா? 10 மணி நேரம் எடுத்துக்குது. புரியுதா? நம்ம கிட்ட என்ன கேக்குறாங்கன்னா, சிஸ்டம் ஃபுல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப அது ரொம்பிருச்சு. சரியா? ரொம்பிருச்சு அப்படின்னா அது லீக் வந்து அந்த லீக் ஆகுது இல்ல, அது டேங்கை எவ்வளவு நேரத்துல எம்டி பண்ணும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப என்ன பண்ணலாம் நானு?
அப்போ ஓவராலா அந்த டேங்க் ஃபில் ஆகிறதுக்கு ஒரு என்ன ஆகுது, ஒரு இன்லெட் பைப் இருக்கு. அந்த இன்லெட் பைப் 8 மணி நேரத்துல ஃபில் பண்ணும். ஒண்ணு வந்து அடியில லீக் ஆகுது, பைப் இல்ல ஆனா அடியில லீக் ஆகுது. புரியுதா? அப்ப இந்த மாதிரி லீக் ஆகுறனால அந்த டேங்க் ஃபில் ஆகிறதுக்கு 10 மணி நேரம் ஆகுது. புரியுதா? அப்போ அந்த லீக்கேஜ் மட்டும் அந்த டேங்கை எம்டி பண்றதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. புரியுதா? அப்போ ஃபில் பண்றது வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுது, 1/8. புரியுதா? 1/8 எழுதிருக்கோம். 1 ஹவர்ல அது பண்ற வரைக்கும் 1/8. லீக்கேஜ் ஆகுது இல்ல, அது வந்து பார்த்தோம்னா 1/x. லீக்கேஜ் ஆகுறது என்ன பண்ணுது, 1/x. இது ரெண்டும் சேர்ந்து நடக்கிறனால எனக்கு யூஸ்வலா 8 மணி நேரத்துல ஃபில் ஆகும். இப்படி லீக்கேஜ் ஆகுறனால ஓவராலா இவங்க ஃபில் ஆகி முடிக்கிறதுக்கு எவ்வளவு டைம் ஆகுதுன்னா 10 ஹவர்ஸ் ஆகுது. அதான் 2 ஹவர்ஸ் மோர், 2 ஹவர்ஸ் லாங்கர். அப்ப 2 ஹவர்ஸ் லாங்னா 8 மணி நேரத்துல ஃபில் ஆக வேண்டியது 2 மணி நேரம் எக்ஸ்ட்ராவா எடுத்து 10 மணி நேரத்துல ஃபில் ஆகுது. புரியுதா? அப்போ இங்க அப்ப 10 மணி நேரத்துல ஓவராலா இந்த ரெண்டு ப்ராசஸும் நடந்து 10 மணி நேரத்துல ஃபுல் ஆகுதுன்னா அப்ப 1 மணி நேரத்துக்கு அதோட ஒர்க் என்னவா இருக்கும், 1/10 இருக்கும். புரிஞ்சுதா? அப்ப இதை சால்வ் பண்ணலாமாமா? இப்ப 1/x is equal to 1/8 minus 1/10. அப்போ யார் வந்துருவாங்க, அந்த லீக் வில் எம்டிஎன் அப்படின்னு கேக்குறாங்களா? அப்ப இப்படி வந்துடுச்சா? இப்படி வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம் நம்ம, 10 minus 8 அப்ப 2/80. 2/8 is equal to 1/x னா கேன்சல் பண்ணா 40. அப்ப x ஓட வேல்யூ என்னது, 40 ஹவர்ஸ். அப்போ லீக் வந்து டேங்க் எம்டி பண்ண எவ்வளவு டைம் எடுத்துக்கும், 40 ஹவர்ஸ் எடுத்துக்கும். புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? இது அடுத்த கொஸ்டின் போலாமா? சோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, 2 pipes P and Q can fill a cistern in 12 and 15 minutes respectively. So P யும் Q வும் சேர்ந்து, அதாவது P வந்து 12 minutesல சிஸ்டர்னை ஃபில் பண்ணும், Q வந்து 15 minutesல சிஸ்டர்னை ஃபில் பண்ணும். ரெண்டு பைப்பையும் சேர்த்து ஓபன் பண்றேன். அப்போ P ஓட 1 minute ஒர்க் என்னது, 1/12. Q ஓட 1 minute ஒர்க் என்னது, 1/15. ரெண்டு பேரையும் சேர்ந்து என்ன பண்ணிட்டேன், ஓபன் பண்ணி விட்டேனா? ஓகே. அடுத்த என்ன கொடுத்திருக்காங்க, both are open together. அப்ப ரெண்டு பேரையும் சேர்த்து ஓபன் பண்ணிட்டேன். 3வது நிமிஷம் முடியும் போது ஃபர்ஸ்ட் வந்து ஆஃப் பண்ணிடுறேன். அப்போ ஃபர்ஸ்ட் எவ்வளவு நேரம் தான் ஒர்க்கிங்ல இருந்தது, 3 நிமிஷம் தான் ஒர்க்கிங்ல இருந்தது. அப்ப ஃபர்ஸ்ட் பைப் வந்து 3 நிமிஷம் தான் திறந்து இருந்தது. அப்போ ரெண்டு பேரையும் சேர்த்து தானே ஓபன் பண்ணி விட்டேன். இவன் 3 நிமிஷம் திறந்திருந்தானா இவனும் என்ன பண்ணிருப்பான், இவனும் 3 minutes இந்த பைப்பு என்ன இருக்கும், எனக்கு ஓபன்ல தான் இருந்திருக்கும். இப்போ ரிமைனிங் சிஸ்டம் வந்து ஃபில் ஆகணும் இல்லையா, அதை யார் ஃபில் பண்ணுவா? இப்பதான் ஏ தானே ஆஃப் பண்ணிட்டேன், அப்ப பி வழியா தானே எனக்கு வாட்டர் வரும். புரியுதா? அப்ப பி வழியா தான் வாட்டர் வருதுன்னா பியோட 1 minute ஒர்க் என்னது, 1/15. இன்னும் அப்ப 1 minute ஒர்க் வந்து 1/15னா இன்னும் x மினிட்ஸ்ல அது எவ்வளவு ஃபில் பண்ணும். அப்போ இந்த ப்ராசஸ் நடந்து முடியறதுனால எனக்கு என்ன ஆகுது, ஹோல் ஒர்க் 1, அந்த சிஸ்டம் வந்து என்ன ஆகுது, எனக்கு ஃபில் ஆகுது. அப்ப இது எப்படி எழுதலாம், நான் 3/12. 3/12 1/4. சோ இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா 60 வந்துருவாங்க. 12 5s are 16 இங்க 15 வந்துருவாங்க. 15 4, அப்ப இங்க யார் வந்துருவாங்க, 12 plus 4x for 27. 4x is equal to 60 anside போகும், 27 போச்சுன்னா 33. அப்போ x ஓட வேல்யூ யாரா இருப்பாங்க, 8 times வந்து 32, remaining 1/4. அப்ப 8 1/4 hours ஆகுது. சரியா? 8 1/4 hours ஆகுது. எதுக்கு, சிஸ்டம் ஃபில் ஆகுறதுக்கு. எவ்வளவு நேரம் எடுத்துக்கிறாங்க, 8 1/4 hours எடுத்துக்கிறாங்க. எதுக்காக, அந்த சிஸ்டனை ஃபில் பண்றதுக்காக. புரிஞ்சுதா? இது அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? சோ நெக்ஸ்ட் கொஸ்டின். 2 pipes X and Y can fill a cistern in 24 minutes and 32 minutes respectively. ரெண்டு பைப் எக்ஸும் ஒய்யும் சேர்ந்து சிஸ்டனை ஃபில் பண்ண எவ்வளவு டைம் எடுத்துக்கும் அப்படின்னா 24 minutes and 32 minutes எடுத்துக்குமா. ரெண்டு பைப்பையுமே நான் ஓபன் பண்ணிடுறேன். சரியா? இப்போ எக்ஸ் மட்டும் ஃபில் பண்றதுக்கு 1/24, y மட்டும் ஃபில் பண்றதுக்கு 1/32. ரெண்டு பேரையும் நான் என்ன பண்ணிட்டேன், ஓபன் பண்ணிட்டேன். சரியா? After how much time y should be closed so that the tank is full in 18 minutes? 18 நிமிஷத்துல டேங்க் ஃபில் ஆயிடுமா. சரியா? 18 நிமிஷத்துல ஃபுல் ஆகக்கூடிய டேங்க்ல நான் என்ன பண்றேன், ஒய்ய க்ளோஸ் பண்றேன். ஒய் பைப் இருக்கு இல்லையா, அதை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஆனா எவ்வளவு நேரம் கழிச்சு க்ளோஸ் பண்றேன்னு எனக்கு தெரியாது. சரியாப்பா? அப்போ அந்த ப்ராசஸ் நடந்து முடியற வரைக்கும் க்ளோஸ் ஆகாம இருக்கிறது யாரு, ஏ. அப்ப என்ன பண்ணலாம், into 18 எடுத்துக்கலாமா? புரியுதா? ஃபுல் ஆகிறதுக்கு ஓவராலா 18 minutes எடுத்துக்குது. இந்த பி இந்த ஒய்ங்கிற பைப் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த 18 நிமிஷத்துல ஏதோ சம் மினிட்ஸ் கழிச்சு என்ன ஆயிடுச்சு,
ஆஃப் ஆயிடுச்சு. அப்ப ஏதோ இந்த 18 நிமிஷத்துல ஏதோ ஒரு சம் டைம் மட்டும் தான் இது வந்து என்ன இருக்கு எனக்கு அவைலபிளா இருந்திருக்கு. இந்த பைப் வந்து ஓபன்ல இருந்திருக்கு இந்த ஒய்ங்கிறது. சரியா? இந்த ப்ராசஸ் நடந்தனால எனக்கு என்ன ஆச்சு? ஹோல் ஒர்க் ஒன் கம்ப்ளீட் ஆச்சா? புரியுதா? 18 நிமிஷம் வரைக்கும் ஃபுல்லாவே ஓபன்ல இருந்தது எக்ஸ்ங்கிற பைப். ஒய்ங்கிற பைப் என்ன ஆச்சுன்னா ஆஃப்டர் சம் டைம் க்ளோஸ் ஆயிடுச்சு. புரியுதா? அப்போ எவ்வளவு நேரம் கழிச்சு க்ளோஸ் ஆச்சுன்னு எனக்கு தெரியாது. அப்ப அது எவ்வளவு நேரம் யூஸ்ல இருந்தது அப்படின்னு கண்டுபிடிச்சோம்னா எவ்வளவு நேரம் கழிச்சு க்ளோஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். இதை சால்வ் பண்ணேன்னா 24க்கு 32க்கு எல்சிஎம் எடுத்தா யார் வருவாங்க? 64 வராது. சிம்பிளிஃபை பண்ணிக்கலாமா? இதை சிம்பிளிஃபை பண்ணனா நானு இது 3 டைம்ஸ் இது 4 டைம்ஸா? 4க்கும் 32க்கு எல்சிஎம் எடுத்தா 1/8 கேன் 32 தான் வரும் இல்லையா? அப்போ இங்க 3/4 இருக்கு. அப்ப எல்சிஎம் இங்க வந்து நம்ம 32 எடுத்தோம் அப்படின்னா இங்க வந்து 8 3s are 24 plus 18 minus x is equal to 1. 24 plus 18 யார் வருவாங்க? 42. 42 minus x is equal to 32 அப்படின்னா x ஓட வேல்யூ என்னது? 10. அப்ப x ஓட வேல்யூ 10 அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. x ஓட வேல்யூ 10னா இது எவ்வளவு நேரம் ஓபன்ல இருந்தது? after if both pipes are open together after how much time y should be closed? அப்போ y வந்து எவ்வளவு நேரம் ஓபன்ல இருந்ததுன்னு கண்டுபிடிக்கலாம்ல. அப்ப 18 minus 10னா யார் வருவாங்க? 8 minutes. புரியுதா? மொத்தமா 18 நிமிஷம் அந்த டேங்க் ஃபில் ஆக எடுத்தது. அதுல 10 நிமிஷம் யார் ஒர்க்ல இல்ல? பி ஒர்க்ல இல்ல. அப்ப எவ்வளவு நேரம் தான் ஒர்க்ல இருந்திருப்பாங்க? 8 மினிட்ஸ் தான். அது என்ன இருக்கும்? ஓபன்ல இருந்திருக்கும். புரியுதா எப்படி கண்டுபிடிக்கணும்னு? அதே பார்ஷியல் ஒர்க் ப்ரொசீஜர் தான், வேற எதுவுமே கிடையாது இதுல. சரியா? பார்த்தாலே தெளிவா தெரியும். பார்ஷியல் ஒர்க்ல இந்த மாதிரி ஒரு சம் கூட பார்த்தோம் இல்லையா? அதாவது பார்ஷியல் ஒர்க்ல ப்ரொசீட் பண்றதுதான், வேற எதுவுமே கிடையாது இதுல. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாக்கலாமாமா? சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் எனக்கு தேவை என்னன்னா, நீங்க 10 மினிட்ஸ்னா ஆப்ஷன்ல 10 மினிட்ஸ் பார்த்துட்டு விட்டுருவீங்க. சரியா? 10 மினிட்ஸ்ங்கிறது என்னன்னா 10 மினிட்ஸ் அது உள்ள இல்ல. புரியுதா? அது நமக்கு தேவையில்ல. எவ்வளவு நேரம் கழிச்சு க்ளோஸ் பண்ணாங்கன்றதான் தேவை. அப்ப எவ்வளவு நேரம் கழிச்சு க்ளோஸ் பண்ணாங்கன்னா எவ்வளவு நேரம் ஒர்க்ல இருந்ததுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் அது. புரியுதா? எவ்வளவு நேரம் கழிச்சு க்ளோஸ் பண்ணாங்க அப்படிங்கறதோட மீனிங் என்ன அப்படின்னா எவ்வளவு நேரம் அது ஒர்க்ல இருந்தது. அததான் நான் என்ன பண்றேன், கண்டுபிடிக்கிறேன். அப்ப 18 நிமிஷத்துல 10 நிமிஷம் இல்லன்னா 8 நிமிஷம் தானே வேலை செஞ்சிருக்கோம். அப்ப 8 நிமிஷம் கழிச்சு என்ன பண்ணிட்டாங்க? க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். புரிஞ்சுதா இது? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின். A cistern has a leak which would empty it in 8 hours. A tap is turned on which admits 6 liters a minute into the cistern and it is now emptied in 12 hours. How many liters does the cistern hold? So நம்ம கிட்ட என்ன கேக்குறாங்க அப்படின்னா, சோ ஒரு சிஸ்டர்ன்ல வந்து லீக் இருக்கு. சோ அப்ப லீக் ஆகிற அந்த இது வந்து பார்த்தோம்னா 8 hours ஆகுமா? லீக் ஆகிறது எம்டி ஆகிறதுக்கு 8 மணி நேரம் ஆகுமா? சோ ஒரு டேப் வந்து டர்ன்ட் ஆன் பண்ணியாச்சு. அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு நிமிஷத்துக்கு 6 லிட்டர் வாட்டர் வந்து என்ன பண்ணுமா? ஃபில் பண்ணுமா? ஒரு டேப் இருக்கு, அந்த டேப் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு நிமிஷத்துக்கு 6 லிட்டர் ஃபில் பண்ணுமா? and it is now emptied in 12 hours. ஆனா அது வந்து எம்டி ஆகிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது? 12 ஹவர்ஸ்ல எம்டி பண்ணுது. how many liters does the cistern hold? அப்ப அந்த சிஸ்டர்ன் எவ்வளவு கெபாசிட்டி உடையது அப்படின்னு கேக்குறாங்க. அந்த டேங்கோட கெபாசிட்டி கேக்குறாங்க. அப்ப எப்படிமா கண்டுபிடிக்கலாம் நம்ம? அப்போ இனிஷியலா எனக்கு அது எவ்வளவு நேரம் ஃபில் பண்ணுதுன்னு தெரியாது. அது ஃபில் பண்ணக்கூடிய டைம், அந்த டேப் திறந்து விட்டா எவ்வளவு ஃபில் பண்ணுங்கிறது, எவ்வளவு நேரத்துல ஃபில் பண்ணணும்னு எனக்கு தெரியாது. அப்ப எவ்வளவு நேரத்துல ஃபில் பண்ணணும்னு தெரியாதுங்கும் போது அந்த தெரியாது அந்த எக்ஸ் ஹவர்ஸ்ல கொடுத்துருக்காங்களா, எக்ஸ் ஹவர்ஸ்ல ஃபில் ஆகுது இல்லையா? எக்ஸ் ஹவர்ஸ்ல ஃபில் ஆகுது அப்படின்னா அது நமக்கு தெரியாது. அப்போ எக்ஸ் ஹவர்ஸ்ல ஃபில் ஆகும்னா அதோட 1 hour ஒர்க் என்னவா இருக்கும்? 1/x இருக்கும். எவ்வளவு நேரத்துல எம்டி பண்ணுது? 8 hours. அப்ப இங்க யார் வந்துருவாங்க? -1/8. இந்த ரெண்டு ப்ராசஸும் நடந்து என்ன ஆகுது அப்படின்னா அந்த சிஸ்டம் எம்டி ஆகுது. ஃபைனலி அங்க என்னதான் நடக்குது? எம்டி தான் நடக்குது. அது வந்து பார்த்தோம்னா -1/12 and it is now emptied in 12 hours. எம்டி ஆகுறனால -12 எடுத்துக்கிறேன். இப்போ இந்த 1/x அப்படியே இருக்கட்டும். -1/12 plus 1/8. இப்ப இதை சால்வ் பண்ணா என்ன கிடைக்குது நமக்கு? 1/x is equal to -8 plus 12 na 4/12 into 8 24. அப்போ 1/24. சரியா? பாசிட்டிவ்ல தான் வருது. அப்ப எவ்வளவு நேரத்துல ஃபில் ஆகுது?
அப்போ அந்த டேப் வந்து ஃபில் பண்றதுக்கு 24 hours எடுத்துக்குது. அப்ப x is equal to what? 24 hours. அப்ப ஃபில் ஆகிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். எவ்வளவு நேரத்துல ஃபில் ஆகும்? 24 hours ஃபில் ஆகும். அப்போ 24 hours ஃபில் ஆகுதுன்னா அவங்க கொடுத்திருக்கிறது ஒரு நிமிஷத்துக்கு 6 லிட்டர். புரியுதா? ஒரு நிமிஷத்துக்கு 6 லிட்டர்னா 60 நிமிஷத்துக்கு, புரியுதா? அப்ப இங்க எனக்கு 24ங்கிறது ஹவர்ஸ்ல இருக்கு. இது என்னவா மாத்தணும்? நானு மினிட்டா மாத்தணும். அப்ப 24 மினிட்டா மாத்துறதுக்கு ஒரு 60 இன்டூ, அப்போ 24 into 60ங்கும் போது எனக்கு மினிட்ஸ் ஆயிடுச்சு. அப்போ 6 லிட்டர் என்ன ஆகுது? எனக்கு ஃபில் ஆகுது. அப்ப இதை சால்வ் பண்ணா எனக்கு ஆன்சர் கிடைச்சிருமா? 24 into 60 into 6 அப்படிங்கும் போது எப்படிமா சால்வ் பண்ணலாம்? நானு 24 into 36 into 10. சரியா? இப்படி சால்வ் பண்ணாலும் சரி, நார்மலா மல்டிப்ளை பண்ணாலும் சரி. அப்ப இதை சால்வ் பண்ண அப்படிங்கும் போது இது என்ன ஃபார்மேட்ல இருக்காங்க அப்படின்னா a plus b into a minus, இது வந்து 30 minus 6 இது 30 plus 6, 30 minus 6, 30 plus 6. ஓகேவா? அப்ப என்ன வரும்? a square minus a plus b into a minus b னா a square minus b square. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம எதுல பாப்போம்னா நியூமெரிக்கல் எபிலிட்டி கிளாஸ்ல பாப்போம். சரியா? அந்த மாதிரி ஷார்ட்கட்ஸ், ஷார்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே நம்ம எங்க பாப்போம்? அந்த நியூமெரிக்கல் எபிலிட்டி கிளாஸ்ல பாப்போம். அப்போ இங்க வந்து பார்த்தோம்னா 30 minus 6, இங்க வந்து பார்த்தோம்னா 30 plus 6. அப்ப என்ன பண்ணலாம்? நான் 30 plus 6, 30 minus 6 னா a square minus b square. அப்ப a square minus b square னா என்ன பண்ணலாம்? நானு கால்குலேட் பண்ணனா a square வந்து 30, 30 square னா 900, 6 square 36. அப்ப என்னாச்சு நமக்கு? 864. 864 into 10 னா ஆன்சர் என்னது? 8640 லிட்டர்ஸ் வந்து என்ன உடையது? அது கெப்பாசிட்டி உடையது. புரியுதா? 24 hours மினிட்டா மாத்திரம். எதனாலனா ஒரு நிமிஷத்துக்கு 6 லிட்டர் ஃபில் பண்ணும். அப்ப 24 மணி நேரத்துல எத்தனை நிமிஷம் இருக்கோ into 6. புரிஞ்சுதா இது? புரிஞ்சுதா இது? அப்போ எனக்கு இனிஷியலா அது எவ்வளவு ஃபில் பண்ணதுன்னு தெரியாது. ஃபில் பண்றதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்கும் நமக்கு தெரியாது. எம்டி பண்ற டைம் தெரியும், ஓவராலா எம்டி ஆகிற டைம் தெரியும். இந்த ரெண்டு ப்ராசஸும் நடந்து ஓவராலா கடைசில என்ன ஆகுது? எனக்கு எம்டி ஆகுது. இதை ப்ரொசீட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குது? எவ்வளவு நேரத்துல ஃபில் ஆகுதுன்னு கிடைக்குது. அப்ப எவ்வளவு நேரத்துல ஃபில் ஆயிடுச்சுன்னா அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? அதோட கெப்பாசிட்டி என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்கலாம். ஃபில் ஆகிறத வச்சு என்ன கண்டுபிடிக்க முடியும்? கெப்பாசிட்டி கண்டுபிடிக்க முடியும். ஓகேவாப்பா? அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? நெக்ஸ்ட் क्वेश्चन. A tap can fill a tank completely in 8 hours. ஒரு டேங்க் வந்து ஒரு டேப் வந்து ஒரு டேங்க ஃபில் பண்றதுக்கு, மொத்தமா ஃபில் பண்றதுக்கு 8 hours எடுத்துக்குமா? சரியா? ஆஃப்டர் half the tank is filled, பாதி டேங்க் ஃபில் ஆயிடுச்சு. மொத்தமா ஃபில் பண்றதுக்கு 8 மணி நேரம். அப்ப பாதி டேங்க ஃபில் பண்றதுக்கு 4 hours எடுத்துக்குமா? ஒன் மோர், அதாவது ஒரு டேப் வழியா எனக்கு வாட்டர் வருது. சரியா? அப்படி வந்து இந்த ஹோல் டேங்கை ஃபில் பண்றதுக்கு 8 மணி நேரம். இப்ப என்ன ஆயிடுச்சு? ஹாஃப் டேங்க் வந்து ரொம்பிருச்சு. அப்ப மொத்தமா ஃபில் பண்றதுக்கு 8 மணி நேரம்னா ஹாஃப் டேங்க் வந்து நிரப்புறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? 4 hours ஆகும். ஒன் மோர் சிமிலர் டேப் இஸ் ஓபன். இதே மாதிரி இன்னொரு டேப் என்ன பண்றேன்? நானு ஓபன் பண்ணி விடுறேன். இது வழியா தண்ணி வருது. அப்ப சிமிலர் டேப்னா இந்த டேப்பை திறந்து விட்டா எப்படி 8 மணி நேரத்துல ஃபில் ஆகுமோ அதே மாதிரி இந்த டேப்பை திறந்து விட்டாலும் 8 மணி நேரத்துல ஃபில் ஆகும். அதுக்கு பேர் தான் சிமிலர் டேப் இஸ் ஓபன் அப்படிங்கிறது. சரியாப்பா? அப்போ ஒரு ரெண்டுமே சேம் தான். இதுவும் 8 லிட்டர், இதுவும் 8 மணி நேரத்துல ஃபில் ஆகும், இதுவும் 8 மணி நேரத்துல ஃபில் ஆகும். அப்ப ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து இந்த ஒரு பைப் வச்சு ஃபில் ஆயிடுச்சு. ஹாஃப் ஃபில் ஆயிடுச்சு 4 மணி நேரத்துல. அப்போ இந்த ரிமைனிங் ஹாஃப் இருக்கு இல்லையா, இந்த பார்ட் இருக்கு இல்லையா, இது ஃபில் ஆக எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னா இதுவும் சேர்ந்து ஃபில் பண்ணுச்சுன்னா 2 hours ஆகுமா? புரியுதா? ஏன்னா சிமிலர் கெப்பாசிட்டி. அப்போ இந்த மிச்சத்தை இந்த ஒரு டேப் மட்டும், அதாவது இந்த ஒரு டேப் மட்டும் ஃபில் பண்ணதுன்னா 4 மணி நேரம் ஆயிருக்கும். இப்ப இவங்களும் சேர்ந்து ஃபில் பண்றனால எனக்கு எவ்வளவு நேரத்துல வேலை முடியுது? 2 மணி நேரத்துல வேலை முடியுது. அப்ப டோட்டலா இந்த ரெண்டு டேப்பும் சேர்ந்து ஃபில் பண்றதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்கிறாங்க? 6 hours எடுத்துக்கிறாங்க. அப்ப 4 hours plus 2 hours டோட்டலா எவ்வளவு நேரத்துல ஃபில் பண்றாங்க? 6 hours ஃபில் பண்றாங்க. புரிஞ்சுதா இது? அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? நெக்ஸ்ட் क्वेश्चन. அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? So next question, a tank has 2 inlets A and B which take 24 hours to fill the tank when they are open simultaneously and function together. Okay, so ரெண்டு inlets இருக்கு A and B which take 24 hours to fill the tank when they are open. அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து Aவும் Bயும் சேர்ந்து ஒரு tank fill பண்றதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்கிறாங்கன்னா 24 hours எடுத்துக்கிறாங்க. If A fills the tank twice as fast as B, இந்த வார்த்தை எங்க பார்த்தோம் நம்ம டைம் அண்ட் ஒர்க் பார்க்கும்போது? எஃபிஷியன்சில பார்த்தோம் இல்லையா? If A fills the tank twice as fast as B fills the tank, how much time will A allow to
fill the tank independently அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப இங்க என்ன இருக்கு? A, B ன்னு ரெண்டு டேப் இருக்கு. சரியா? இப்ப இவங்க ரெண்டு பேரும் இவங்களோட என்ன சொல்றாங்க? ஸ்பீட சொல்றாங்க. எவ்வளவு நேரத்துல ஃபில் பண்றாங்க அப்படிங்கறத ஸ்பீட சொல்றாங்க. ஏ வந்து எவ்வளவு நேரத்துல ஃபில் ஆகுறாங்க அப்படின்னா ஏ வந்து எப்படி ஃபில் அதாவது ஏ வந்து எவ்வளவு வேகமா ஃபில் ஆகுறாங்க அப்படின்னா B விட 2 மடங்கு. அப்போ B1னா ஏ என்னவா இருப்பாங்க? 2ஆ இருப்பாங்களா? அப்ப 2:1ங்கிறது என்னதுமா? எஃபிஷியன்சியா? அப்ப டைம் ரேஷியோ என்னது? 1:2ஆ? புரிஞ்சுதா? அது B வந்து 1 ஃபில் ஆகுறாங்கன்னா ஏ வந்து 2 ஃபில் ஆயிடுவாங்க. சரியா? அதுதான் இது. அப்போ டைம் வந்து பார்த்தோம்னா 1:2. இது நமக்கு தெரியும் தானே, எஃபிஷியன்சி வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டைம் அப்படின்னு தெரியும். சோ how much time will A allow to fill the tank? அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து ஃபில் பண்றதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்கறாங்க? 24 hours. அப்போ A வந்து x hours எடுத்துக்கறாங்க, B வந்து 2x hours எடுத்துக்கறாங்க. அப்ப A ஓட 1 hour ஒர்க் என்னது? 1/x. B ஓட 1 hour ஒர்க் என்னது? 1/2x. ரெண்டு பேர்த்தோ சேர்த்து ஃபில் ஆகுறோட 1 hour ஒர்க் என்னது? 1/24. அதானே A plus B is equal to 1/24. ஓகேவா? இத சால்வ் பண்ணோம் அப்படின்னா 2x வந்துருவாங்க LCM எடுத்தா. இங்க 2னா இங்க 3 வந்துரும். 1/24. எனக்கு யார் வேணும்? A alone to fill the tank. ஏன்னா x ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும் இல்லையா? அப்போ இங்க யார் வந்துருவாங்க? 12 3s are 36. அப்ப x ஓட வேல்யூ என்னது? 36 hours. அப்ப A மட்டும் fill பண்றதுக்கு 36 hours. இதுவே B ன்னு கேட்டிருந்தாங்கன்னா 36 into 2 72 hours ஆயிருக்கும். புரிஞ்சுதா? இது சிம்பிள் क्वेश्चन தானே. இது எல்லாமே நம்ம அங்கே பார்த்துட்டோம். இது எஃபிஷியன்சி கான்செப்ட் அப்படியே வேற எதுவுமே கிடையாதுங்க. ஓகேவாப்பா? அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन. A tank has 3 inlets P, Q and R. So which take 4/5 hours to fill the tank when they are open simultaneously. அப்ப PQR 3 பேரும் சேர்ந்து ஓபன் பண்ணி விட்ட அப்படின்னா ஃபில் ஆகிறதுக்கு 4/5 hours எடுத்துக்கிறாங்க. R மட்டும் என்ன டைம் எடுத்துக்குது அப்படின்னா டைரக்டா இங்க டைம் கொடுத்துட்டாங்க. போன தடவை கொடுத்தது ஃபாஸ்ட்னா எஃபிஷியன்சி, இங்க டைரக்டா டைம். R alone takes thrice the time taken by Q to fill the tank. So R எவ்வளவு டைம் எடுத்துக்குது அப்படின்னா thrice the time taken by Q. அப்ப Q வந்து 1 டைம்னா R வந்து 3. ஓகேவா? P alone take half the time taken by Q to fill the tank. அப்போ P எவ்வளவு டைம் எடுத்துக்குது அப்படின்னா half the time taken by Q. Q என்ன டைம் எடுத்துக்குதோ அதுல பாதி. அப்போ Q வந்து 2 டைம்ஸ் எடுத்துக்குதுன்னா P எவ்வளவு டைம்ஸ் தான் எடுத்துக்கும்? 1 டைம். புரியுதா? கொடுத்திருக்கிறது எல்லாமே டைம் ரேஷியோ. இல்ல டைரக்டா நீங்க எழுதணும் அப்படின்னா PQR க்கு டைரக்டா இப்படி கூட எழுதலாம். சரியா? எப்படி எழுதலாம்னா P alone takes half the time taken by Q. ஓகேவா? அப்ப P alone takes half the time taken by Q னா Q என்ன டைம் எடுத்துக்கிறானோ அதுல பாதி. அப்ப Q வந்து 2 fill பண்ணுவானா P 1 fill பண்ணுவான். R alone takes thrice the time taken by Q. R எவ்வளவு டைம் எடுத்துப்பான் அப்படின்னா Q என்ன டைம் எடுத்துக்கிறானா அதுல 3 மடங்கு. அப்ப Q வந்து 2 டைம் எடுத்துக்கிறானா R எவ்வளவு டைம் எடுத்துப்பான்? 6. புரிஞ்சுதா? இப்படியும் என்ன பண்ணலாம் நானு எழுதலாம். நம்ம கிட்ட என்ன क्वेश्चन கேக்குறாங்க? How much time will R allow to fill the tank independently? அப்ப எனக்கு இங்க என்ன தெரிஞ்சிருச்சு அப்படின்னா டைம் தெரிஞ்சிருச்சு. அப்ப P ஓட 1 minute work 1 minute hours 1 hour work வந்து 1/x. Q ஓட 1 hour work 1/2x. R ஓட 1 hour work 1/6x. இவங்க எல்லாரும் சேர்ந்து ஆரம்பத்திலே கொடுத்துட்டாங்கல்ல P plus Q plus R ஃபில் பண்றதுக்கு 4/5 hours எடுத்துப்பாங்க. இவங்க P plus Q plus R ஓட 1 hour work என்னவா இருக்கும்? இப்போ 5 plus 9 9/5ங்கிறது hours. work என்னவா இருக்கும்? 1 hour work வந்து 5/9. அப்ப இங்க யார் வந்துருவாங்க? 5/9 வந்துருவாங்க. ஓகேவா? இத நம்ம சால்வ் பண்ணோம்னா இங்க LCM எடுத்தா 6x 6x னா இங்க 6 இங்க 3 இங்க 1 is equal to 5/9. அப்ப இங்க 10 வருதா? அப்ப 10/6x is equal to 5/9 அப்படின்னா 1 times இது 2 times புரியுதா? அப்போ 9 2s are 18. 6x is equal to 18. 6x is equal to 18. இவங்க என்ன கேட்டாங்க? R alone to take to fill the tank independently. R வந்து 6x எடுத்துப்பாங்களா? அப்ப 6x ஓட வேல்யூ என்னது? 18. டைரக்டா கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்க இதையும் சிம்பிளிஃபை பண்ணி அகைன் கொண்டு போய் சப்ஸ்டிட்யூட் பண்ற மாதிரி இருக்கும். சரியா? வேற ஒண்ணும் கிடையாது இதுல.
இங்க நான் டைரக்டா 6x is equal ஏன்னா r வந்து 6x அதனால நான் அப்படி கண்டுபிடிச்சேன். இல்லனா நீங்க again இதையும் simplify பண்ணி 1 times இது 3 times இதுவும் 3 times அப்ப x ஓட வேல்யூ 3 x ஓட வேல்யூ 3 அப்படின்னா இங்க 6x இருக்கு. அப்ப இந்த x ஓட வேல்யூவை கொண்டு போய் அங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். 6 into 3 18 அப்படின்னு என்ன பண்ணலாம் நம்ம கண்டுபிடிக்கலாம். சரியாப்பா? அடுத்த क्वेश्चन போலாமா? நெக்ஸ்ட் क्वेश्चन உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் இந்த சாப்டர். ஏன்னா வந்து ஃபுல்லாவே நம்ம டைம் அண்ட் ஒர்க்ல பார்த்த கான்செப்ட் தான், வேற எதுவுமே கிடையாது இல்லையா? சோ அதனால ரொம்பவே நம்ம ஈஸியா தான் ஃபீல் பண்ணுவோம், கஷ்டமாவே இருக்காது. ஓகேவா? அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். A tank has 3 inlets A, B and C and 1 outlet D. அப்போ ஒரு டேங்க் இருக்கு, அதுல 3 இன்லெட் பைப் இருக்கு ABC. ABC 3 பேருமே இன்லெட், Dங்கிறவங்க மட்டும் அவுட்லெட், அதனால -D எடுத்துக்கிட்டேன் நானு. C fills the tank twice as fast as A and 3 times as fast as B. C வந்து எவ்வளவு ஃபாஸ்டா fill பண்ணுது அப்படின்னா, சோ அப்போ இங்கேயும் ஃபாஸ்ட் பத்தி தான் பேசுறாங்க. சரியா? எஃபிஷியன்சி. C fills the tank twice as fast as A. சோ ஏவை விட C 2 மடங்கு ஸ்பீடா என்ன பண்ணும்? ஃபில் பண்ணும். அப்ப எஃபிஷியன்சி வந்து 2:1 அப்படின்னா டைம் என்னவா இருக்கும்? 1:2 இருக்கும். And 3 times as fast as B. அதே C தான். சரியா? அதே C தான் என்ன டைம் எடுத்துக்குது? B விட 3 மடங்கு ஃபாஸ்டா. அப்ப C க்கும் B க்கும் உள்ள ரேஷியோ வந்து பார்த்தோம்னா அப்ப 1:3. சரியா? அப்போ நான் டைம் ரேஷியோ கண்டுபிடிச்சிட்டேன். கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் என்ன லைன் கொடுத்திருக்காங்க? ஆல்சோ the time taken to fill the tank by inlet C. இந்த C பைப் என்ன பண்ணுது அப்படின்னா, அதாவது Cங்கிற பைப் ஃபில் பண்றதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்குது அப்படின்னா, Dங்கிற பைப் அந்த டேங்கை எம்டி பண்றதுக்கு என்ன டைம் எடுக்குதோ அதுல 2/3. புரியுதா? C also the time taken to fill the tank by inlet C. சரியா? இன்லெட் பைப்னா ஃபில் பண்ற பைப். அந்த பைப் அந்த டேங்கை, அந்த சி பைப் டேங்க ஃபில் பண்றதுக்கு என்ன டைம் எடுத்துக்குது அப்படின்னா, Dங்கிற அவுட்லெட் பைப் அந்த டேங்கை எம்டி பண்றதுக்கு என்ன டைம் எடுத்துக்குமோ அதுல 2/3. கிளியரா? அப்போ இந்த which is 18 minutes. Which is 18 minutes and a meaning also the time taken to fill the tank by inlet C is 2/3 of the time taken by D to empty the tank, which is 18 minutes. அப்போ இந்த D வந்து tank empty பண்ண எவ்வளவு டைம் எடுத்துக்குது? 18 minutes எடுத்துக்குது. இந்த 18 minutesல 2/3 of the time தான் C வந்து அதை fill பண்ண எடுத்துக்கும். அப்ப 18ல 2/3 னா யாருமா வருவாங்க? 18 into 2/3 னா 6 12. இது கிளியரா? அடுத்தது என்ன கொடுத்திருக்காங்க? சியும் ஏவும் 1:2. அப்போ C தான் வந்து 12னா 2 என்னவா இருப்பாங்க? 24 இருப்பாங்களா? புரிஞ்சுதா இது? அப்புறம் C தான் வந்து 12 அப்படின்னா B என்னவா இருப்பாங்க? 36 இருப்பாங்களா? புரியுதா? சோ C வந்து 1 part தான் வந்து 12னா 2 parts 24. 1 part தான் வந்து 12னா 3 parts வந்து 36. புரியுதா? சோ இதுதான் என்ன பண்ணியாச்சு, எடுத்து எழுதியாச்சு. அப்ப யார் யாரு எவ்வளவு டைம் எடுத்துக்கிட்டாங்கன்னு தெரிஞ்சிச்சு. How much time will it take to fill the tank if all of them are open simultaneously? அப்ப எல்லாரையும் ஓபன் பண்ணி விட்டா எவ்வளவு டைம்ல அந்த டேங்க் வந்து ஃபில் ஆகும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ A ஓட 1 hour ஒர்க் 1/24, B ஓட 1 hour ஒர்க் 1/36, C ஓட 1 hour ஒர்க் 1/12. D எவ்வளவு நேரத்துல எம்டி பண்ணும்? அப்போ இத சால்வ் பண்ண ஆன்சர். அப்போ இத சால்வ் பண்றதுக்கு நான் என்ன எடுத்துக்கலாம்? 72 எடுத்துக்கலாமா? LCM எடுத்தா எனக்கு என்ன வரும்? 72 வரும். 72 நான் LCM எடுத்தேன்னா 3 2 6 4 5 plus 6 11 11 minus 4 7. அப்ப 7/72. ஓகேவா? அப்ப 7/72ங்கிறது 4 பேரும் சேர்ந்து 1 hourல என்ன ஒர்க் பண்றாங்க? அப்ப 4 பேரும் சேர்ந்து 1 hourல எவ்வளவு ஒர்க் பண்றாங்கன்னா 7/72. அப்போ இவங்க ஓவராலா எவ்வளவு டைம் எடுத்துப்பாங்கன்னா 72/7. அப்ப இத சால்வ் பண்ணா என்னமா வரும் நமக்கு? 72 னா 10 times 70 10 2/7 hours. மினிட்ஸ்ல இருக்கா क्वेश्चन? அப்போ இங்க என்ன வந்துரும்? 10 2/7 minutes. புரிஞ்சுதா இது? யாருக்கும் எந்த டவுட்டும் இல்லல இது வரைக்கும்? கிளியரா தானே இருக்கீங்க? நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாமா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन, 3
3 pipes A, B and C can fill a cistern in 6 hours. A, B, C மூணு பேரும் சேர்ந்து ஒரு சிஸ்டனை ஃபில் பண்றதுக்கு 6 மணி நேரம் எடுத்துக்கிறாங்க. ஆஃப்டர் ஒர்க்கிங் அட் இட் டுகெதர் ஃபார் 2 hours. அப்புறம் பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்க, 2 மணி நேரம் 2 மணி நேரம் 2 மணி நேரம் ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் நான் எதை க்ளோஸ் பண்ணிடுறேன் அப்படின்னா பைப் சியை க்ளோஸ் பண்ணிடுறேன். பைப் சியை க்ளோஸ் பண்ணிட்டேன்னா 3 பைப் இருக்கு ஏபிசின்னு, இதுல நான் சியை க்ளோஸ் பண்ணிட்டேன்னா யார் ஒர்க்கிங்ல இருப்பாங்க, ஏவும் பியும் தானே. இந்த ஏவும் பியும் எவ்வளவு நேரத்துல ஒர்க்கிங்ல இருக்கு, 7 hours. ஏவும் பியும் சேர்ந்து ரிமைனிங் டேங்க ஃபில் பண்றதுக்கு 7 மணி நேரம் எடுத்துக்குது. the time taken by C alone to fill the cistern அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப C மட்டும் அந்த சிஸ்டர்னை ஃபில் பண்ணனும்னா எவ்வளவு டைம் எடுத்துக்கும். 3 pipes A, B and C can fill a cistern in 6 hours அப்படின்றதோட மீனிங் என்னமா, இங்க எனக்கு ஏவோட 1 day ஒர்க், அதாவது ஏ வந்து 1 hourல எவ்வளவு ஃபில் பண்ணணும் தெரியாது, பி எவ்வளவு 1 hourல எவ்வளவு ஃபில் பண்ணணும் தெரியாது, சி எவ்வளவு நேரத்துல ஃபில் பண்ணணும் தெரியாது. அப்போ ஏவோட 1 hour ஒர்க் 1 by A, B யோட 1 hour ஒர்க் 1 by B, C யோட 1 hour ஒர்க் 1 by C. இவங்க எல்லாரும் சேர்ந்து 6 மணி நேரம் வேலை பார்த்திருக்காங்க. அப்ப இங்க into 6 into 6 into 6 அப்போ 6 6 6. ஓகேவா, இது புரிஞ்சுதா? ஆஃப்டர் ஒர்க்கிங் அட் டுகெதர் ஃபார் 2 hours, இவங்க எல்லாரும் சேர்ந்து 2 மணி நேரம் 2 மணி நேரம் 2 மணி நேரம் என்ன பண்ணிருக்காங்க, ஒர்க் பண்ணிருக்காங்க. சரியா, அப்போ 2 மணி நேரம் 2 மணி நேரம் ஒர்க் பண்ணிருக்காங்கன்னா அகேன் சோ இதெல்லாம் சேர்ந்து எனக்கு 1 ஒர்க் கம்ப்ளீட் ஆகுது. அதே மாதிரி அடுத்த கான்செப்ட் என்ன நடக்குதுன்னா, நல்லா கவனிங்க, இங்க ஆஃப்டர் ஒர்க்கிங் டுகெதர் ஃபார் 2 hours 3 பேருமே 2 மணி நேரம் 2 மணி நேரம் 2 மணி நேரம் வேலை பார்த்திருக்காங்க. அப்போ சைமல்டேனியஸா 3 பேருமே 2 மணி நேரம் ஓபன்ல இருந்ததுக்கு அப்புறம் 2 மணி நேரம் கழிச்சு சியை மட்டும் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். சியை க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஏவும் பியும் எவ்வளவு நேரம் ஒர்க்கிங்ல இருக்காங்க, 7 hours இருக்காங்க. அப்ப அதேதான் இங்கேயும், நல்லா லிசன் பண்ணுங்க. ஏவோட 1 day ஒர்க், பியோட 1 day ஒர்க், சியோட 1 day ஒர்க். சரியாமா, இதுல சி எவ்வளவு நேரம் தான் வேலை பார்த்திருக்கு, 2 hours தான் வேலை பார்த்திருக்கு. இது கிளியரா, புரியுதா? அப்போ சி 2 hoursனா ஏவும் 2 hours, பியும் 2 hours. புரியுதா, ஏவும் 2 hours, பியும் 2 hours. அது மட்டும் இல்லாம இது க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் சி 3 பேரும் சேர்ந்து 2 2 2ன்னு ஒர்க் பண்ணிருக்காங்க. அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா இது க்ளோஸ் ஆயிடுச்சு. இவங்க 2 பேரும் தான் இதுல இருந்திருக்காங்க, 7 மணி நேரம் ஃபில் பண்ணிருக்காங்க. அப்போ +7 +7 அப்ப இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு ஒர்க் கம்ப்ளீட் பண்ணாங்களா, புரியுதா? அப்ப இது எப்படி எழுதலாம், நானு 9 by A plus 9 by B is equal to plus 2 by C is equal to 6 by, ஏன்னா 1க்கு 1 ஈக்குவல் தானே, அதனால நான் ஈக்குவேட் பண்ணிக்கிறேன். 6 by A plus 6 by B plus 6 by C. ஓகேவா, இப்போ இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணா இங்க எனக்கு யார் வந்துருவாங்க, 3 by A வந்துருவாங்களா? இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணா 3 by B வந்துருவாங்களா? ஓகேவா, இப்ப இது ரெண்டுத்த மட்டும் நான் மைனஸ் பண்றேன். இந்த 2 அந்த சைடு எடுத்துட்டு போயிட்டேன் அப்படிங்கும் போது யார் வந்துருவாங்க நமக்கு, 4 by C வந்துருவாங்களா? கிளியரா இது? அப்ப 3 by A plus 3 by B is equal to 4 by C. The time taken by C alone to fill the cistern. அப்ப C மட்டும் அந்த சிஸ்டனை ஃபில் பண்றதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துப்பாங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப எப்படி எழுதலாம் நான் இத, 3 by A plus 3 by B is equal to 4 by C அப்படிங்கும் போது இது எப்படி எழுதலாம் நானு, the time taken by C alone to fill the cistern. அப்ப C மட்டும் அந்த சிஸ்டனை ஃபில் பண்ண எவ்வளவு டைம் எடுத்துப்பாங்க அப்படின்னு கேக்குறாங்க. சோ ஓகே, இப்ப என்னாச்சு இங்க 3 by என்ன பண்ணலாம் நம்ம, இப்போ இங்க 3 by A plus 3 by is equal to 4 by C. இப்ப என்னன்னா இதுதானே நம்மளோடது, 3 pipes A, B and C can fill a cistern in 6 hours. அப்ப இது 6 மாத்திரத்துக்கு என்னமா பண்ணலாம், இங்க into 2 அப்போ ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும் ரெண்டு சைடு காமன் மல்டிபிள் தானே பண்ணணும், அதனால இங்கேயும் என்ன வந்துரும் நமக்கு, into 2 வந்துரும். அப்ப into 2 வந்துடுச்சு அப்படின்னா இங்க யார் வந்துருவாங்க நமக்கு, 4C by 2 னா 8 by C வந்துருவாங்களா? அப்போ இங்க இந்த ஹோல் வேல்யூவை நான் என்னன்னு எழுதுறேன்னா 8 by C ன்னு எழுதுறேன். இந்த 8 by Cங்கிறது யாருக்கு ஈக்குவல், இந்த டேர்ம்க்கு ஈக்குவலா, 6 by A plus 6 by B. இங்கே தானே இருக்கு, 6 by A plus 6 by B தானே இருக்கு. அப்ப இந்த ஹோல் டேர்ம்க்கு பதிலாவும் யாரை ரீப்ளேஸ் பண்ணலாம் நானு, 8 by C. அப்ப ரிமைனிங் யார் மட்டும் இருக்காங்க, plus 6 by C மட்டும் இருக்காங்களா? புரியுதா? is equal to யார் வந்துருவாங்க, 1. அப்போ 8C. அப்போ C வந்து நமக்கு என்னவா இருக்கு, காமனா இருக்கு இல்லையா? அப்போ இங்க C வந்துரும்
14 is equal to 1. அப்ப C வந்து எவ்வளவு டைம் எடுத்துக்கிறாங்க? 14 hours எடுத்துக்கிறாங்கன்னு என்ன பண்ணிரலாம், நம்ம கண்டுபிடிச்சிடலாம். புரிஞ்சுதா இது? புரிஞ்சுதா இது? சோ இப்ப இங்க என்ன பண்ணிருக்கேன்னா, நானு 3a plus 3b அப்படிங்கறது வந்து பார்த்தோம்னா எனக்கு இந்த மாதிரி கிடைச்சிருச்சு. கிடைச்சதுக்கு அப்புறம் எனக்கு இதானே ஸ்டேட்மெண்ட், இதுலதானே எனக்கு ஆன்சர் கிடைக்கும். அப்ப 6a மாத்துறதுக்கு, இப்ப இது 6 மாத்துறதுக்கு என்ன வேணும், எனக்கு into 2 வேணும் இல்லையா? அப்போ ரெண்டு சைடுமே காமன் மல்டிபிள் தானே, அதனால மல்டிப்ளையிங் போத் சைட்ஸ் by 2. சரியா? சோ அத ப்ரொசீட் பண்ணானா எனக்கு என்ன கிடைக்குது, மல்டிப்ளை பண்ணும்போது 8 by c. அப்ப இந்த 8 by c வந்து இங்க 6 by a plus 6 by a வா, 6 by a plus 6 by a யாருக்கு ஈக்குவல், 8 by c க்கு ஈக்குவல். அப்ப 6 by a plus 6 by b க்கு 8 by c எடுத்துக்கிறேன். இங்க 6 by c இருக்கு. அப்ப 8 by c plus 6 by c is equal to 1 னா c யோட வேல்யூ யாரா இருப்பாங்க, 14 hours இருப்பாங்க. புரிஞ்சுதா இது? கிளியரா? யாருக்கும் எந்த டவுட்டும் இல்ல பார்த்த வரைக்கும்? சோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான டாபிக். சரியா? பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ்லாம் டைம் அண்ட் ஒர்க் நமக்கு நல்லா தெரிஞ்சது அப்படின்னாலே பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸும் என்ன பண்ணலாம், நம்ம ஈஸியா சால்வ் பண்ணலாம். சரியா? சோ அடுத்த டாபிக்ல மீட் பண்றேன். தேங்க்யூ.